ச்சே, எவளாவது என்ன மதிக்கிறாளா? பெரியவ என்னன்னா அவ இஷ்டத்துக்கு ஆத்தா வீட்டுக்கே பொழுதுனைக்கு சேவை செஞ்சுட்டு கிடக்கா. இவன் என்னன்னா நாட்டை திருத்த போறேன் ஊரை நிமித்த போறேன்னு கிளம்பிட்டா. இப்படியே பொம்பளை எல்லாம் கிளம்பிட்டா. நான் என்ன வீட்டில் உட்காந்து சோறு வடிச்சு போடுறதுக்கா? ஒன்றுக்கு 2 மருமக கட்டி ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. இன்னும் எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு கிடக்கணும். இவளுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இப்படி அடக்கி உடக்கி வச்சிருக்கப்பயே இந்த ஆட்டம் போகிறாளுங்க. இவளுக்கெல்லாம் நாளைக்கு வெளியே தெருவ போயிட்டாளுங்க. அம்பிட்டு தான் பதவி பகவானம்லாம் வந்துருச்சுன்னா நம்மள மதிக்க மாட்டாளுங்க. செல்லா காசா நினச்சி தூக்கி போட்டு மிதிக்கல போகிறாளுங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணி ஒரு முடிவு கட்டணும். அது பெரிய வரட்டும். இன்னைக்கு வந்தவளை என்ன ஏதுன்னு கேட்டுடுறேன். எப்பா எம்பிட்டு வெயில். ஏண்டி அங்கே நில்லு. ஏன்டா என்னாச்சு? ஏண்டி என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறியாக்கோ? நீ யாரு எப்படிப்பட்ட தில்லாலங்கடின்னு எனக்கு தெரிய முடியே. இது என்ன சொல்றீங்க? எதுவும் எனக்கு புரியல. என்ன சும்மா நடிப்பு நடிக்கிறியாக்கோ? ஒன்றை எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஒன்னால என்னை மீறி நிற்க முடியாதுன்னு உன் தங்கச்சி அந்த உமாவை நிற்க வைக்கிறியாக்கோ? எத்த என்னடி எனக்கு எப்படிடா விஷயம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறியோ? அதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும். இந்த அளவு எனக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் அனுபவம் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்போ என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாமல் இருக்கோ? ஏடி எல்லாம் நீ கொடுக்குற தைரியம் தான். அவளை முன்னே ஏற்றி விட்டு நீ பின்ன நின்றுக்கிறியாக்கோ? ஒன்னால இந்த வீட்டையும் என்னையும் எதுக்க முடியல. அதான் இப்போ அவளை உசு பேத்தி விட்டு வெளியே துரத்துறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் ஊர் உலகோடு சுற்றிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே? வீட்டு பொம்பளைங்களுக்கு எல்லாம் தேவையா சொல்லு? எத்த வீட்டு பொம்பளைங்க நாட்டாளக்கூடாதுன்னு யார்கிட்ட சொன்னா? எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. பொண்ணுங்களும் ஆம்பளைங்களும் வேறு வேறு கிடையாது. அடியே இந்த வியாக்கியானெல்லாம் எனக்கு வேணாம். என் வீட்டு பொம்பளைங்க வீடு படி தாண்டி வெளியே போகக்கூடாது. அரசியல் கிரசியல்னு போனீங்க அம்பிட்டுதான். அவள் ஆத்தாக்கறி வீட்டுக்கு பேக தூக்கிட்டு கிளம்புங்க சொல்லிட்டேன். என் பேர பிள்ளைகளையும் என் பையன்களையும் நான் பார்த்துக்கிறேன். எத்த நீங்கள் கோவப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உமா எலெக்ஷனில் நிற்கட்டும். அவள் கூட நம்மள சப்போர்ட்டாக நிற்போம். அவள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சா அது நமக்கு பெருமை தானே. பெருமையா? எது பெருமை? நல்ல மருமகளா வீட்டுக்கு அடங்கி குடும்பத்தை எடுத்து நடத்தினா அது பெருமை. அதை விட்டுட்டு ஊரை திருத்துறேன் நாட்டை நிமித்துறேன்னு போனால் அது எனக்கு பெருமையாக்கோ? இங்கே பாரு, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. அவகிட்ட சொல்லி 4 புத்திமதி சொல்லி இனிமேல் எலெக்ஷன் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி அவளை திருத்துற வழியை பாரு. அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் மனசியாக இருக்க மாட்டேன். அத்தை என்ன இவங்க பட்டுன்னு பட்டாசு வாய் பொரிஞ்சிட்டு போகிறாங்க. சரி கழுத கிடக்கட்டும். உமாவே எலெக்ஷனில் நிற்கிறேன்ட்டா. அப்புறம் என்ன, காலையில் தம்பி சப்போர்ட்டுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் அத்தை மனசு மாறிடும். அட அம்மா இங்கே தனியாக உட்காந்துருக்கு. இதுதான் சரியான நேரம். இப்பயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும். அம்மா அம்மா வாடி. என்ன ஏம்மா என்கிட்ட கோவத்தை காட்டுற? கோவெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன விஷயம்? அம்மா நான் கேள்விப்பட்ட மாதிரியே நான் உன்ட்ட சொன்னது நெசம் தானே? உமா எலெக்ஷனில் நிற்க போறா. நீ பேசி பார்த்தியா? எதுவும் மனசு மாறினாளா? அவள் மாறுவாளா? அவள் தான் ரொம்ப விஷமம் முடிச்சவளாச்சே. தான் முடிச்ச முயலுக்கு 3 காலில் நிற்பா. வீட்டுக்கு அடங்குற பொம்பளையை கட்டியிருந்தா சரியோ? இவதான் வீட்டுக்கும் அடங்க மாட்டா, மாமியாருக்கும் அடங்க மாட்டா. இவளெல்லாம் வச்சு என்னத்தை செய்யறது? கோதா குறைக்கு உங்கள் அண்ணன் சப்போர்ட்டு வேற. என்னையே என்கிட்டயே கேட்குறா, என் பொண்டாட்டியே நிற்க வைப்பேன் ஜெயிக்க வைப்பேன்னு. இவகிட்ட சொல்லி மிரட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். எலெக்ஷனுக்கு போனேன். என் மக வாழ்க்கையில் உனக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆமாம், நீ சொன்னா உன் மருமக கேட்க போறா பாரு. உன்னெல்லாம் அதுவும் மதிக்கிறதே இல்லைம்மா. அடியே அதெல்லாம் சொன்னால் செய்வா. இந்த மல்லிகாக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையிலேருந்து உங்கள் ஆத்தா வீட்டுக்கு தான் போகணுன்னு. என்னம்மா சொல்கிற? மல்லிகாவும் எலெக்ஷனில் நிற்கிறாளா? இல்லடி உமா தான் நிற்கா. இவ சொல்லாமே அவள் செய்வா. இல்லை இவ கொடுக்குற ஐடியா தான். ஆமாம் ஆமாம், உன் பெரிய மருமக சரியான ஊமை குசும்பி. சின்ன மருமக படித்த திமிரு. எல்லாம் ஒன்று மட்டும் சளைச்சது இல்லைம்மா. உங்களுக்கு 2 பேரையும் கட்டி மேய்க்கிறேன்னா எனக்கு எப்படி தைரியம் இருக்குன்னு யோசிச்சு பாரு. சரி அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வீட்டில் யாரும் இல்லைல்ல? ஏண்டி உன் பெரிய நீ உள்ளதாக இருக்கா? சமையக்கட்டில் ஏதோ வேலை என்ன பார்த்துக்கிட்டு இருப்பா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஐயா எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் உங்ககிட்ட மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன் கேட்டுக்க. நீ என்னதான் சொன்னாலும் உன் மருமக உன் பேச்சை கேட்க போகிறதில்ல. அவள் எலெக்ஷனில் நிற்க தான் போகிறான். ஏண்டி நான் நிற்க விட மாட்டேன்னு சொல்கிறேன்ல. ஏம்மா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவெல்லாம் நிற்காம இருக்க மாட்டேன். நீ சொல்லி மட்டும் இல்லை, நம்ம ஊர் கவுன்சிலர் இருக்குல்ல அந்த மேடம் சொல்லியே உன் மருமக கேட்கலையா? அவங்களும் போய் பேசி தான் வந்திருக்காங்க. ஓ அம்படுத்துமா ஆகிப்போச்சு அவளுக்கு? ஆமாம்மா, அதான் நான் சொல்கிறத நல்லா கேளு. உன்னை பார்க்க அந்த கவுன்சிலர் மேடமே வராங்க. என்னடி சொல்கிற? ஆமாம், வாசல்லே நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். அவங்கள கூப்பிட்றேன். கொஞ்சம் நேரம் பேசி அனுப்பிடு. எல்லாத்துக்கும் சரின்னு மண்டையாட்டு. பிறகு பொறுமையாக உனக்கு எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்கிறேன். என்ன 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க? அடடே வாங்க மேடம் வாங்க. நீங்கள் வந்ததை பற்றி தான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்ல, அதான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால ஒன்றும் இல்லை, அம்மா கிட்டே நானே எல்லாத்தையும் புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் தானே இந்த ஏரியா கவுன்சிலரு? ஆமாம்மா வணக்கம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லை?
போன எலெக்ஷனுக்கு பார்த்தது. அப்போ உங்க வீட்டு பக்கம்லாம் ஓட்டு கேட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரியா வர முடியல. அதான் இப்போ வந்துட்டேல்ல. நம்ம மக்களை நம்ம சந்திக்காம யார் சந்திப்பா? அதான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஆ சொல்லுங்கம்மா. ஓட்டு தானே, அதெல்லாம் உங்களுக்கே போட்டுடுறோம். சே நான் அதுக்காக வரல. அப்புறம் உங்கள் மருமக உமா, அவளை பற்றி பேசாதீங்கம்மா. அவள் தான் என் பேச கேட்க மாட்டேங்கிறாளே. அவளெல்லாம் எம்பிடிச்சனாலும் திருத்த முடியாது. வீட்டில் அடங்கி உடங்கி இருப்பான்னு இருக்காளா? வீட்டை திருத்துறேன் நாட்டை திருத்துறேன்னு அவள் பாட்டு கிளம்பிட்டு இருக்கா. ஒன்றும் எனக்கு சரியா படலை அம்மா. அதான் அவங்களும் சொல்ல வராங்க, உமா நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. அதுக்கு தான் உன்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமா, அவளும் சரி அவள் புருஷனும் சரி, அதான் நான் பேச்சு வச்சிருக்கேன். ரெண்டும் என் பேச்சையே கேட்கறதில்ல. எல்லாம் அவன் வீட்டுக்காரி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறானுங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து என் வீட்டு பக்கம் வராதிங்க. என்னாலே உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஐயோ அம்மா, நான் ஏன் உங்கள்கிட்ட அப்படியெல்லாம் உதவி கேட்டு வரப்போகிறேன்? ஒரு நிமிஷம் இருங்க. கோபால், அந்த பெட்டியை கொஞ்சம் எடுங்க. இந்தாங்க மேடம். என்னம்மா இப்படி பணத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? வீட்டில் உடனே பத்திரமா கூட்டி வைக்க வேண்டியதானே? நாடு வீடு கெட்டு போய் கிடக்கு. தெருவில் ஒரு பையன் மஞ்சள் பையில 100-200 எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன இம்புட்டு கட்டு பணத்தை நிரப்பி சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? போய் வீட்டில் வைங்க. நானும் அதாம்மா சொல்கிறேன், வாங்கி வீட்டில் வைங்க. புரியலையே. அட இந்த படம் உங்களுக்கு தான், வாங்கி உள்ள வைங்க. 25 lakhs, 25 லட்சம் தான். என்னது 25 லட்சமா? அட ஆமா. அது அது எதுக்கு? எல்லாம் காரணமாதாமா, எலெக்ஷன் விஷயமாதான். ஐயோ அத்தை, முதல்ல பணத்தை வாங்கி வைங்க. வர வரலட்சுமியை ஏன் வேணாங்கிறீங்க? மகாலட்சுமி நம்ம மேடம் மூலியமா நம்ம வீடு தயாரி வந்திருக்கு, வாங்கி உள்ள வைங்க. சரிதான் நீ சொல்றது. காலையில யார் முதல்ல முடிச்சனும்? சூப்பரா இருக்கு இன்னைக்கு நாளே. அது அது என்னமா நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? முதல்ல பெட்டியை பிடிங்க. நான் வைக்கிறேன் அம்மா, சர்வா நான் வைக்கிறேன். வெரி குட். இப்படிதான் நல்லா ப்ராக்டிக்கலாக இருக்கணும். உங்கள் பொண்ணு ரொம்ப ப்ராக்டிக்கலாக வளர்த்துருக்கீங்க அம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், இம்புட்டு படுத்து தூக்கி எதுக்கு எங்களுக்கு தரீங்க? இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அது மட்டும் இல்லை, என் அம்மா இந்த பேச்செல்லாம் கேட்பாளான்னு தெரியல. அவளும் அவள் புருஷனும் நினச்சதான் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கப்போ எனக்கு தேவையில்லாமல் பணத்தை கொடுக்காதீங்கம்மா. நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அஷிஷோ அழமேலம்மா, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து தான் பழக்கம். திருப்பி வாங்கி பழக்கமே கிடையாது. நாங்கள் பரம்பரையா ஊரில் கவுன்சிலராக இருக்கிறவங்க. எங்களுக்கு கொடுத்து மட்டுமே பழகி போச்சு. எதையும் யாருக்கிட்டையும் திரும்பி வாங்கி பழக்கம் கிடையாது. நீங்கள் வச்சுக்கோங்க. ஹை சூப்பர். எம்மா 25 லட்சமா? 25 லட்சம். அடி கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? நானே என்னத்தை சொல்கிறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காது. திருப்பி அந்த பணத்தை கொடுத்துரு. நம்மளால உங்கள் அண்ணி எலெக்ஷனில் நிற்கிறது தடுக்கவே முடியாது. அளவேலம்மா, உங்களையா அதை தடுக்க சொன்னா? அப்புறம் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கணும். எனக்காக ஓட்டை கேட்டு ஏன் கூட நில்லுங்க. உங்கள் மருமகளோட விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். அவள் பொய்க்கிறைய நீங்கள் தான் கிழிச்சு எறியணும். இந்த எலெக்ஷனில் ஒரு கல்ல 2 மாங்காய். நானும் நீங்கள் என் கூட வந்து நின்னீங்கன்னா எலெக்ஷனில் ஜெயிச்சிடுவேன். நீங்களே உங்கள் வீட்டு பிள்ளையை பற்றி தப்பாக சொன்னால் யார் அவளுக்கு ஓட்டு போடுவா? அதனால் நீங்கள் என் பக்கம் வந்துடுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் மருமக கவுன்சிலராக கூட ஆக முடியாது. என்னத்தை நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க? மேடம் சொன்னால் சரியாக தான் இருக்கும், மண்டை ஆட்டுங்க. அது இல்லை மாப்பிள்ள. அம்மா அதெல்லாம் மேடம் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? எலெக்ஷனில் நிற்க போகிறோம். உன் மருமகளை எதிர்த்து மேடமோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண போகிறோம். அதில் என்ன இருக்குது? அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. 25 லட்சம் மேடம் கொடுத்துருக்காங்க, வாங்கி உள்ள வைமா. அது அது மேடம், அதான் எங்கள் அம்மா ஒத்துக்குச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நீங்கள் போகிறப்போ எங்கள் அம்மாவே நான் கையோட கூட்டிகிட்டு வந்துடுறேன். எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக பேசுவோம், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மிம்மி. அம்மா நான் வரட்டுமா? நாளைக்கு பிரச்சாரத்தை சந்திப்போம். மிம்மி பணத்தை பத்திரமா யாருக்கும் தெரியாமல் நீ அத்தையும் உள்ளே கொண்டு போங்க. நான் மேடம் வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாயா. என்னடி இது இம்புட்டு பணத்தை வாங்கிட்டா இல்லை வாங்கிட்டோம். ஏம்மா எல்லாம் ஒரு நல்லதுக்கு தாம்மா. அவங்க சொன்ன மாதிரி இந்த வாட்டி மட்டும் மருமக தோத்தான்னு வையேன், இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கலராக மாட்டா. அதுக்கு நம்ம சேர்ந்து அவங்களோட பிரச்சாரம் பண்ணி இவளோட விஷயத்தெல்லாம் வெளியே விடணும். இவளை பற்றி நம்மளே திட்டி பேசினா யார் இவளை சேர்த்துக்குவா? சொந்த வீட்டையே மதிக்காதவளை நானும் வீடுமா ஏற்றுக்கும். குடி நீ பணத்தை பார்த்து சந்தோஷப்படுறத விட்டு வருத்தப்படுற. இதை எப்படி உன் முகத்தில் தானா சிரிப்பு வரும். அம்பிட்டுதான் எப்படி சிரிப்பு வந்துச்சு பார்த்தியா? பணம் 10 செய்யுமா. சரி உன் மருமக சமையக்கட்டிலேருந்து வரத்துக்குள்ள பணத்தை கொண்டு போய் ரூமில் வைக்கி. அவர்கிட்ட வாடி. சரி வரேன்.